கடந்த ஒரு வார காலமாகவே நாடு முழுவதும் பெட்ரோல் டீசலின் விலையை திடீரென அதிகாலையிலேயே மத்திய அரசு அதிரடியாக உயர்த்தி பொதுமக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி வருகிறது. மத்திய கிழக்கில் நீடித்து வரும் அமெரிக்கா ஈரான் போர் பதற்றத்தால் சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலை மற்றும் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி ஆகியவற்றால் பெட்ரோல் டீசல் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் சிலிண்டர் சிஎன்ஜி ஆகியவற்றின் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் சர்வதேச சந்தைக்கு ஏற்றாற்போல் தினம்தோறும் நிர்ணயம் செய்து வருகின்றன. இந்த நிலையில்தான் கடந்த 10 நாட்களில் மட்டும் 4வது முறையாக பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. அதன்படி மே 25ஆம் தேதி நிலவரப்படி சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹2.46 உயர்ந்து 1 லிட்டர் ₹107.77 டீசல் விலை லிட்டருக்கு ₹2.57 உயர்ந்து 1 லிட்டர் ₹99.55 விற்பனை செய்யப்படுகின்றன. ஒரே மாதத்தில் பெட்ரோல் டீசல் விலை 4வது முறையாக உயர்ந்திருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். எரிபொருட்களின் விலை தினம்தோறும் இப்படி கிடுகிடுவென உயர்வதால் மக்களின் அத்தியாவசிய பொருட்களில் இதன் தாக்கம் எதிரொலிக்கும் என மக்கள் அச்சப்படுகிறார்கள். இதனால் சாமானிய மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்ற சூழலும் உருவாகியுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திலிருந்து கடந்த 4 ஆண்டுகளாக பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படாமலும் மாற்றமின்றியும் இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான மேற்காசிய போர் காரணமாக உலகளவில் எரிபொருள் மற்றும் கேஸ் விநியோகத்தில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியா, இலங்கை உள்ளிட்ட நாடுகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. அதன் காரணமாகவே கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. இந்த மோதலுக்கு முன்னதாக ஒரு பேரல் $70 முதல் $72 இருந்த கச்சா எண்ணெயின் விலை பதற்றத்தின் உச்சத்தில் $120 கடந்தது. கடந்த வாரம் $104 முதல் $110 என்ற அளவிலும் தற்போது $113 முதல் $115 வரையும் அதிகரித்திருக்கிறது. கடந்த 9 நாட்களில் மட்டும் லிட்டருக்கு பெட்ரோல் ₹4.47 டீசல் ₹4.59 உயர்ந்திருக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர வாய்ப்புண்டு. இதனால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பிப்ரவரியில் ஈரான் போர் தொடங்கியதிலிருந்து உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை 50 விழுக்காட்டுக்கும் அதிகமாக உயர்ந்ததால் உலக எரிசக்தி வர்த்தகத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் சரக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டதே கச்சா எண்ணெய் விலை உயர்வுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. மேலும் மத்திய கிழக்கு நாடுகளின் விநியோகம் பலவீனமடைந்ததை ஈடு செய்ய இந்தியா கச்சா எண்ணெய்க்கு ரஷ்யா, வெனிசுலா, பிரேசில், ஆப்பிரிக்கா போன்ற மாற்று விநியோகஸ்தர்களை அதிக அளவில் சார்ந்துள்ளது. தற்போது நிலவி வரும் உலகளாவிய கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு இப்படியே தொடர்ந்தால் இனிவரும் காலங்களில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகளில் மேலும் ஒரு விலை உயர்வு தவிர்க்க முடியாததாகிவிடும் என்று பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் இயக்குநர் HR ராஜ்குமார் துபே தெரிவித்திருக்கிறார். அதிகரித்து வரும் கச்சா எண்ணெய் விலைகளால் எரிபொருள் சில்லறை விற்பனையாளர்கள் மீது ஏற்படும் அழுத்தம் குறித்து பேசிய துபே, இந்த சூழ்நிலையை சமாளிக்க கொள்கை வகுப்பாளர்களிடம் தற்போது குறைந்த அளவிலான வழிகளே உள்ளன என்றார். இப்போது நம்மிடம் 3 வழிகள் தான் இருக்கின்றன. பெட்ரோல் டீசல் நிலையங்களில் விலையை நேரடியாக உயர்த்துவது, அதாவது நுகர்வோர் மீது சுமையை ஏற்றுவது, அல்லது பெட்ரோலிய நிறுவனங்கள் இந்த நஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு மேலும் நஷ்டங்களை சந்திக்க வேண்டும். 3வது பற்றாக்குறை நிதியுதவி மூலம் அரசாங்கம் நிதி வழங்குவது. தற்போதைய சூழலில் இதே விலை நீடித்தால் விலை உயர்வு என்பது நிச்சயம் நடக்கும் என தெரிவித்திருக்கிறார்.